ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை பற்றி நிறைய நண்பர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க சார். அதை அக்னாலேஜ் பண்ற அதை முழுமையாக அக்னாலேஜ் பண்ண முடியல. அன்பை என்னால தெரிவிக்க முடியல. பாதிதான் அந்த வேலையை செய்தேன். எல்லோரும் அன்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக, நிச்சயம். ஆமா. எல்லா பெரும்பாலும் நீங்க சிறப்பாக ஓப்பனா உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறீங்கிறதையும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க சார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற பிறகும் சமூக பணியை தொடர்ந்து செய்வதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வெளிப்படையா கருத்து சொல்றதுனாலேயே சொம்பு பண்டான் எல்லாம் கூப்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசுக்கு எது நேர்மைன்னு தெரியுதோ அதை சொல்லணும். அவ்வளவுதான். வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு நன்றி. அதுல நீங்க அவங்க எப்படி சொல்றாங்களோ அதை ஒட்டி தான் இப்பவும் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பேச வேண்டியதை பேசாம இருக்க முடியாது, பாராட்ட வேண்டியதை பாராட்டாம இருக்க முடியாது. அதுக்கு யாருக்காவது அது கஷ்டமாக இருந்ததுன்னா அதை நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால திரும்பவும் அதே மாதிரி தான் நிகழ்ச்சியை தொடங்குறேன் சார். செய்தியை தொடங்குறேன். சாகித்ய அகாடமிக்கு நிகராக செம்மொழி இலக்கிய விருது ஒன்றை தமிழ்நாடு அறிவிச்சிருக்குது. முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் பல இந்திய மொழிகள்ல சிறந்த நாவல் அல்லது சிறந்த எழுத்து, ஒரு எழுத்தாளர் அப்படின்னு விருது வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த விருதோட ஒரு 5 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி சார் பாக்குறீங்க? இது சாகித்ய அகாடமிக்கு ஒரு நிகரானன்னு சொல்றதே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏற்படுத்தல. அது நமக்கு அதை விட உயர்ந்த, அதுக்கு பேரலா அதை விட உயர்ந்த அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப நாளா உண்டு. கோயம்புத்தூர்ல பருத்தி சாகுபடி வெள்ளைக்காரங்க வர காலத்துக்கு வர்றது முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். ஏன்னா மான்செஸ்டர்ல நடக்குதான், அது மாதிரி இங்க நடக்குதான். இது மாதிரி சொல்ற ஒரு மனப்பான்மை அதிகமா இருக்கு. தமிழர்கள் பிற மொழிகளில் உள்ள இலக்கியங்களை கற்று உணர்ந்தவர்களாக பல காலத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க. சந்தேகமே இல்லாம இருந்தாங்க. அன்னைக்கு வடமொழி இருந்து இன்னைக்கு ஆங்கிலத்தை எப்படி எல்லாரும் படிக்கிறாங்களோ அன்னைக்கு வடமொழியை பற்றி நிச்சயமா பல பேர் படித்திருக்கணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்ப திருவள்ளுவருடைய இது அறம்பொருள் இன்பம்ங்கிறத பத்தியே பேசுவாங்க. இது வடமொழியில் உள்ள ஒரு சம்ஸ்கிருத நூலுக்கு ஒப்பானதா இல்லைன்னு. ஆனா இவர் அறம்பொருள் இன்பம் 3ஐயும் பத்தி பேசினார். அடுத்தது 4வது சொர்க்கம்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். அதை இவர் பேசல. அதனால எல்லா நூல்களையும் படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் தங்களுடைய படைப்புகளை உருவாக்குவார்கள். அதுதான் ஒரு உண்மையான படைப்பாளியுடைய இலக்கணம். அதே மாதிரி தான் தமிழர்களுடைய உணர்வும். நம்ம எல்லா மொழியுமே எப்பொழுதுமே மதித்து நடந்தவர்கள் தான். இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில வேடிக்கை என்னன்னா, இந்தியா அனைத்துக்குமாக இருக்க வேண்டிய ஒன்றிய அரசு இந்தியாவின் சில பகுதிகளுக்குமே சொந்தக்காரர்கள் போல் தங்களை காட்டிக் கொள்ளுகின்ற நிலையில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி புரிகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பல மாநிலங்களில் உள்ள மொழிகளின் தரத்தை நிர்ணயித்து அவற்றில் அந்த இலக்கியங்களின் தரத்தை நிர்ணயித்து அந்த இலக்கியங்களில் சிறந்த இலக்கியங்களுக்கு பரிசளிப்பது என்று தீர்மானித்திருப்பது என்பதை பார்த்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஸ்ரீவத்சவன்னு ஒரு IAS ஆஃபீஸர், என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், மிக மிக நேர்மையான மிக மிக திறமையான ஒரு அதிகாரி. அவர் என்கிட்ட ஒரு தடவை சொல்லுவாரு, பாலா, தமிழ்ஸ் நீங்கள்லாம் கெட்டிக்காரங்க தான், வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி நார்த் இந்தியன் இது மாதிரியே பேசிக்கிட்டு இருந்து தேசிய நீரோட்டத்துல நீங்க கலந்துக்கிறதே இல்லை அப்படிங்கதான் எனக்கு உங்களை பத்தின கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு பகவத்சிங் தெரியுமா? ஓ தெரியுமே அப்படின்னாரு. கான் அப்துல் கஃபார் கான் தெரியும், அபுல் கலாம் ஆசாத் தெரியும், மோதிலால் நேரு தெரியும், மகாத்மா காந்தி தெரியும், வீரமங்கை வேலு நாச்சியார் தெரியுமா அப்படின்னாரு. ஆசாத் சந்திரசேகர் தெரியுமா? தெரியும்.
போலித்தேவன் தெரியுமா? அப்படின்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன், சென்னிமலை யாருமே அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், இவங்கலாம் எங்களுக்கு தெரியும். ஸ்ரீவத்சவனுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ ஒரு நார்த் இந்தியன். ஆனா உன் மனசுல உன்னைய பத்தி இந்தியன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு இந்தியன். என்னைய நீ சவுத் இந்தியன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. இதான் பிரச்சனை. அடிப்படை பிரச்சனையே நம்ம நாட்டுல உள்ளது இதுதான். உங்களுக்கு எங்கள பத்தின சரியான புரிதல் இல்ல. எங்களுக்கு உங்கள பத்தின சரியான புரிதல் இருக்கு. இன்னைக்கு செம்மொழி இலக்கியங்கள் அத்தனைக்கும் பரிசு கொடுக்கிறதுங்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடு தான். தமிழக அரசு கொடுக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் ஆளப்படுகின்ற தமிழக அரசு கொடுக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு செயல். வரவேற்க தகுந்த ஒரு செயல். சரி. இதுல வந்து சாகித்ய அகாடமி சமீபத்துல இந்த 2025க்கு விருதுகளை எல்லாம் அறிவிச்சிட்டு, அதுக்கப்புறம் விழா நடக்கும்போது ஏதோ டிஸ்பியூட்ல அதுலயும் குறிப்பாக தமிழ்ச்செல்வனுக்கு கொடுத்த விருதை நிறுத்தி வச்சு எல்லாருக்கும் அந்த விருதுகள் எல்லாத்தையும் நிறுத்தி திரும்ப அதுல ஒரு சார்பு நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்வினை இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது சார். பட் இருக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது ஒரு இடத்தில் தவறு நிகழும் பொழுது, அத்தகைய தவறுகளை பற்றி மனம் வருந்தி, அந்த தவறுகளுக்கு எதிராக நாம் நல்ல முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்று தமிழக அரசு நினைத்தால், அது மிகச் சிறப்பானது. அதுல அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படவிருந்த நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கும் நிகழ்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது. கலை அதுதான் இலக்கிய கேள்விப்பட்டேன். விருதுகளில் கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் செய்வது ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. இலக்கிய விழாக்கள்ல யார் பேசணும், யார் பேசக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்யறாங்க. அதுல விருந்தினராக அழைக்கப்பட்டவருக்கு உள்ள வரும்போது அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த 7-8 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ விருது கொடுக்கிற பேனல் டிசைட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அதுல ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து விருது அறிவித்ததற்கு பிறகு துறை தலையிடுகிறது எந்த அப்படிங்கிறது விதத்திலும் நியாயம் கிடையாது. ஆபத்தானது. எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அது தமிழ்நாட்டுடைய பின்னணிய பாருங்க. கலாச்சார பின்னணிய பாருங்க. லட்சுமணசாமி முதலியார் வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருந்தார். அவர் மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். அவரு எம்எல்சியாவும் இருந்தார். மேல் சபையில வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்து லட்சுமணசாமி முதலியார் இருந்தார். மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். கவர்மெண்ட்ட தாக்குன்னு தாக்குவார். என்ன நீங்க அரசியல் பேசலாமான்னு அவர் யாரும் கேட்கிறீங்க? இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் பண்பாடாக இருந்தது. இடையில கொஞ்ச நாள் இது காணாம போயிருந்தது. சில பெர்சனல் வன்மங்கள்னால ஜெயலலிதா அம்மையார்ட்ட வந்து அந்த பெர்சனல் வன்மம் ரொம்ப அதிகமா இருந்தது. அவங்க ஜெயிச்சபோது இவரு திரு ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போனபோது கூட, இவர் எதிர்க்கட்சி தலைவரா தான் அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய எம்எல்ஏக்கள் வந்து அந்த அந்தஸ்து அவருக்கு குடுத்தாங்க. வாழ்த்து சொல்றதுக்கு போனத விட அந்த அம்மா சரியா பிஹேவ் பண்ணலங்கிறது உண்மை. அந்த 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 காலம் வந்து கடினமான காலமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனா மற்றபடி இங்க வந்து காமராஜும், அண்ணாவும் வந்து தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் இல்லையா? ஜீவானந்தத்துக்கும், காமராஜுக்கும் உள்ள நட்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச நட்பு. ஒரு தடவ ஜீவானந்தத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிடுறதுக்குன்னு போனாரு. அவரு, "நீ போப்பா, நான் பின்னாடி வர்றேன்ப்பா." ஒரு 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 துண்ட கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு ஜீவானந்தம். "நீ போ, நான் பின்னாடி வர்றேன்" அப்படின்னாரு. இப்ப என்ன என் கூட வர்றதுக்கு என்ன? கார்ல வரேன்னா அது உனக்கு பெரிய கஷ்டமா போகுமா? உன்னைய வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டமால்ல இருக்கு. அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. அட இல்லப்பா, இருக்கிறது ஒரு வேஷ்டி. அது துவைச்சு காய போட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கு அப்புறம் வர்றேன். நீ போயிட்டு வா அப்படின்னாரு. அப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். காம அவருக்கு ஜீவாவுக்குடைய மனைவிக்கு வந்து பள்ளி ஆசிரிய வேலை கொடுக்கும் பொழுது, தகுதி பெற்ற ஒருத்தருக்கு கொடுக்கும்போது, காமராஜ் சொன்னது என்னன்னா, "இது நம்ம இந்த வேலைய குடுக்குறோங்கிறத முன்னாடியே அவன்ட்ட சொல்லிறாதீங்க. அது நீ வேலையில போய் சேராதன்னு சொல்லிருவான். அவங்க வாழ்வாதாரமே இல்லாம போயிரும்." அப்படின்னு சொல்லி காமராஜர் சொன்னாரு. அப்படின்னு படிச்சிருக்கேன் நான். அப்ப அவங்க 2 பேருக்கு இடையில கம்யூனிஸ்டுகள்னு சொல்லி பார்க்கும்போது, காங்கிரஸ் வந்து முற்ற முழுக்க ஆதரிச்சாங்களா? இல்லையே. அவங்களுடைய தீவிரவாதத்துல வந்து தீவிர கொள்கைகள்ல வந்து தீவிரவாதம் இல்லை. தவறான வார்த்தை. தீவிர ஆமா. கொள்கைகள்ல வந்து இவங்களுக்கு வேறுபாடு இருந்தது. காங்கிரஸுக்கு. நிதானமா போணும்னு நெனச்சாங்க. இன்னைக்கு திமுக நெனைக்கிற அதே மாரி தான். ஆனா அவங்களுடைய நட்பு வந்து அது பாதிக்கலையே. அதே மாரி அண்ணா வந்து காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட உடனே, அண்ணா வந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? 1967ல, "இல்லை, அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்க கூடாது. அது தவறு. அவருடைய அனுபவம் இந்த அரசியல் நிர்வாகத்திற்கு பயன்பட்டிருக்க வேண்டும்." அப்படிதான் சொன்னாரு. அவர போய் பார்த்தாரு. பதவி ஏற்பதற்கு முன்னாடி காமராஜர போய் அண்ணா வந்து பார்த்தாரு. காமராஜர் வந்து அவர்ட்ட ரொம்ப நட்போட, "செய்யுங்க அண்ணே, அரசு ஆளுங்க அண்ணே. ஜனங்கள் சான்ஸ் குடுத்துருக்காங்க, அரசு ஆளுங்க அண்ணே." அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கணும், இருந்திருக்கணும். இன்னைக்கு தேசிய அளவுல முந்தி ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்த தேசிய அளவுல இந்த மாரி உறவுகள் வந்து,
பார்லிமெண்ட்ல வந்து அப்படி விவாதம் பண்ணுவாங்க. அந்த சென்ட்ரல் ஹால் ஆஃப் தி பார்லிமெண்ட், நான் மினிஸ்ட்ரி பிஎஸ் தான் இருந்ததுனால அங்க அடிக்கடி போக வேண்டிய தேவை இருக்கும். மினிஸ்ட்ரிக்கு தேவையான ஃபைல்லாம் எடுத்துட்டு போறது தேவையா இருக்கும். அந்த பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலுக்கு நான் போய் அந்த கேண்டீன்ல கண்டிப்பா சாப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப சப்சிடைஸ்டா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அங்க போய் சாப்பிட்டேன்னா. இப்ப அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க நல்ல வேளையா. சில பேருக்கு மட்டும் அப்படி குடுக்கக்கூடாதுன்னு. ஆனா அப்படி போகும்போது நான் பார்த்திருக்கேன். பார்க்கிறதுக்கு எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாரி தோற்றமளித்தவர்கள், கொள்கைக்காக சண்டையிட்டவர்கள் பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹால்ல வந்து நட்புறவோட பேசிட்டு இருப்பாங்க. இத நான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சிறப்பா இருந்தது. அந்த நட்புறவுங்கிறது இன்னும் சிறப்பா இருந்தது. ஜெயப்பிரகாஷ் நாராயண் வந்து இவர் சொல்லலையா? வருங்கால இந்தியாவின் பிரதம மந்திரின்னு சொல்லிட்டு இவர் வாழ்த்து சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அப்படிப்பட்ட நட்புறவு வந்து இன்னைக்கு இவங்க வந்துங்க இந்த பிஜேபி வந்ததுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்ட்டிசான்ஷிப், செக்டாரியல் ஆட்டிட்யூட். இத வந்து மேலிருந்து கீழ வரைக்கும் அத வளர்த்து இன்னொன்னு என்ன எதேச்சாதிகார மனப்பான்மை. நாங்க தான் சட்டம். நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். பாருங்க பிரதம மந்திரி இப்ப வர்றாரு. இதுக்கு வந்து சென்னைக்கு பக்கத்துல எங்கோ மீட்டிங் போட போறாங்களாம். ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நில உரிமையாளர்கள்ட்டயே சொல்லாம, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய காம்பன்சேஷன குடுக்காம, அந்த மீட்டிங் இதான் நிலம்னு சொல்லி, அத ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுல மீட்டிங்கான வேலையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சில நில உரிமையாளர்கள், விவசாயிகள் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கே இடம் குடுக்கக்கூடாது. அது ரொம்ப கேவலமானது. ஒரு பிரதம மந்திரி வரும்போது, சட்டத்த மீறின ஒரு செயல செய்றாங்கன்னு ஒருத்தங்க பத்தி கம்ப்ளைண்டே வரக்கூடாது. கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சுன்னா, உடனடியா அது தப்பான கம்ப்ளைண்ட்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். மறுப்பு யாரும் தெரிவிக்கல. இன்னைக்கு வரைக்கும். எத காட்டுது இதெல்லாம்? இந்த நாட்டுல வந்து பண்பு நலன்கள் பாதுகாக்கப்படுவதில்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சியினால்ங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. எல்லா விதத்திலயும் தலையிட்டாங்கன்னா, இலக்கியத்திலயும், கல்வியிலயும் தலையிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இலக்கியமும், கல்வியும் செழுமை அடைய முடியாது. இதுதான் உண்மை. இலக்கியமும் கல்வியும் தலையீடுகள் இல்லாம சிறந்து விளங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதான் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு விருது கொடுப்பதை புரிந்து கொள்ள முடியுது சார். ஒரு இந்திய அரசை போல தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம், மராட்டி இந்த மொழிகளுக்கெல்லாம் சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது அப்படின்னு சொல்வது கொஞ்சம் நம்ம ஏரியாவை விட்டு தாண்டி போறோமா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது சார். அது எப்படி வருங்க? நான் வந்து இது இந்தியா என்னுடைய நாடு. ம். நான் அடிக்கடி என்ன சொல்றேன்? இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் தவப்புதல்வர்கள் நாங்கள். இதானே உண்மை. அப்ப இந்தியாவுல வந்து நாங்க வந்து எங்கேயும் போறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்தியாவுல உள்ள நல்ல விஷயத்த பாராட்டுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? பாராட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வந்தத பத்தி பெருமை பண்ணுமே ஒழிய, நீ எதுக்கு இங்கலாம் வரேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இப்ப அடுத்து நீங்க இவங்க எப்படி வந்து கமிட்டி அமைக்கிறாங்க செலக்ஷனுக்கு அதையெல்லாம் பாருங்க. அதுல குறை இருந்ததுன்னா சொல்லுங்க. பெர்சே இந்த இந்த முடிவு கொள்கை முடிவு மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை முடிவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடினவர் தான் இந்த ஊர்ல இருந்து தான் பாடினாரு. சிவகங்கை பக்கத்துல உள்ள சின்ன சிற்றூர்ல இருந்து தான் கணியன் பூங்குன்றன் வந்தாரு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மதுரை விமான நிலையத்துக்கு காமராஜ் பேர் வைக்கிறதா, முத்துராமலிங்க தேவர் வைக்கிறதா தேவையில்லாத ஒரு பிரச்சனைய கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைய வந்து சூடுபடுத்துறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. நான் அன்னைக்கு இவங்க கனிமொழி வந்து ஒரு இதுல கூட்டத்துல பார்த்தபோது சொன்னேன். கணியன் பூங்குன்றன் பேர வைங்கங்க. யாராலும் எதிர்க்க முடியுமா அத? யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொன்ன ஒருத்தரு. அது இவங்க செஞ்சா அது இவங்க பேர் வைக்க முடியாது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வைக்கணும். இவங்க சஜஷன் அனுப்பட்டும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து. இப்ப அது மாரி தமிழர்கள் வந்து பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் அப்படின்னு சொல்லி பாடினவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து போன பாரதியார் தான் பாடினாரு. மத்தவங்க பாடலன்னு இல்ல. நாங்க இந்தியாவிலிருந்து வேறுபட்டவர்கள் இல்லை. இந்தியாவின் மானமிகு, பெருமைமிகு தமிழ் தவ புதல்வர்கள். அப்படி இருக்கும்போது நாங்க இந்தியாவில் உள்ள மத்த விஷயத்த பத்தி நல்ல விஷயத்த பத்தி பேசக்கூடாது. இந்தியால உள்ள நல்ல விஷயங்கள பத்தி பேசுறோமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க சார். ஒரு விஷயம் சார் இதுல. முதலமைச்சர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. அவங்க ஏற்கனவே ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாருங்கிற வேறுபாட்டை பார்க்கலாம். நமது மண்ணின் சிந்தனைகளும் எழுத்துகளும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகின் உயரிய சிந்தனைகள் நமது மக்களிடம் வந்து சேர வேண்டும். அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கனவு இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பின் மூலமாக அந்த கனவு நனவாகுது அப்படின்னு அவர் பேசுறாரு. உலகின் உயரிய சிந்தனைகள் நம்ம கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாருல்ல சார். உலகத்துக்கே நாம தானே சார் குரு. எல்லாமே பாரதிய தன்மையோட தானே சார் இருக்கணும். அதுல நீங்க வந்து காலனிய எச்சங்கள்னு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நாங்க சொல்லி நிராகரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க உலகில் உயரிய சிந்தனைகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்?
அந்த அந்த சிந்தனை முறை எப்படி இருக்கு, இந்த சிந்தனை முறை எப்படி இருக்குங்கிற வேறுபாடு தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? உலகம் என் சிற்றூர் அப்படின்னு சொல்ற சிந்தனை வந்து தமிழக முதல்வற்றை பார்க்க முடியுது. என் சிற்றூர் தான் உலகம் என்று உலகம். சொல்லுகிற சிந்தனையை அவர்களிடம் பார்க்க முடியுது. அவ்வளவுதான். இதுல பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிந்தனைகள், இலக்கியம், சிந்தனை இது போன்ற அறிவியல் எல்லாத்தையும் தான் வந்து இங்க எடுத்துக்கிறதுக்கு இந்த முயற்சி உதவியாகத்தானே சார் இருக்கும். பிற மாநிலங்களை புறக்கணிக்கல, பிற நாடுகளை புறக்கணிக்கல அப்படின்றது தானே இதுல தெரியுது. ஆமா, கண்டிப்பாங்க. முதலமைச்சர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக்கு மட்டும் உகந்த மாநிலம் இல்ல, அறிவை பகிர்ந்து கொள்வதற்கும் சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் டிரான்ஸ்பர்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதை யாம் பெற்ற அறிவு பெருகை வையகம் அப்படின்ற திசையில தமிழ்நாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அவங்க எதிர்த்தரப்புல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அறிவு தொடர்பாக, நூல்கள் தொடர்பாக, இலக்கியம் தொடர்பாக அவங்க யாரும் எதுவும் பேசி பார்த்ததே இல்லை. ஆனா முதலமைச்சர் இந்த மாதிரி லைன்ல அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ரெண்டும் உள்ள வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாட்டு விடுங்க. இவருக்கும் மற்றவங்களுக்குள்ள வேறுபாடு இதுதான் எடுத்துக்காட்டுது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களை பின்பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் பதவிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு பக்கத்துல யாரு இருக்காங்க? தூரத்துல இருக்காங்க. பக்கத்துல யாருமே இல்லை. அது காரணம் அவருடைய இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான். சந்தேகமே இல்லாம. முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சொன்ன அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவருடைய எண்ண ஓட்டம் என்னங்கிறது அதுல இருந்தே தெரிஞ்சது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் மொழி வெறி பிடித்தவர்களாக இருக்கீங்கன்னு ஒரு பக்கத்துல அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இங்க முதலமைச்சர் பேசுறது டோட்டலி வேறவாக இருக்கு சார். மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் இல்லை, அது உலக மக்களை இணைக்கும் பாலம். புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் இல்ல, அது ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு கொடுத்து செல்லக்கூடிய அறிவு சொத்து அப்படின்னு பேசுறாரு. மொழியை பற்றிய பார்வையே ரெண்டு பக்கத்துக்கும் வேறுபாடாக இருக்கு. ஆமா, இத்தகைய சிந்தனைகள் வந்து இந்தியாவை ஆள்பவர்களிடம் ஒரு காலத்தில் இருந்தது. கரக்பூர்ல வந்து ஐஐடி கொண்டு வர்றதா, இல்ல ஈஸ்டர்ன் ஃபிரான்டியர் ரைஃபிளுக்கான இதை கேந்திரம் அமைக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. ஒரே நிலத்தை 2 பேரும் கேட்டாங்க. சாக்லா, எம்சி சாக்லா வந்து கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் இப்ப ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட். அவர் நேரு தான் அரசியலுக்குள்ள கொண்டு வந்தார். நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும், செழுமைப்படுத்த சொல்லி அவர் கல்வி அமைச்சராக வச்சிருந்தார். கிருஷ்ணமேனன் வந்து நேருடைய உற்ற நெருங்கிய நண்பர். அவருக்கு கீழே தான் இது இருந்தது. இவங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், ஈஸ்டர்ன் ஃபிரான்டியர் ரைஃபிள், சிட்டகாங்ல இருந்து இங்க வர்றாங்க. இது சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த நிலத்தை அவங்களும் கேட்கறாங்க. 2 பேருமே கேட்கறாங்க. அப்ப இந்த இது பிரச்சனை வந்து அதிகாரிகள் வந்து பிரதம மந்திரிட்டு விட்டாங்க ஆர்பிட்ரேஷனுக்காக. பிரதம மந்திரி முடிவெடுக்கட்டும்னு. பிரதம மந்திரி வந்து நீங்க கல்வி அமைச்சருக்கு கொடுங்கன்னு எழுதல, இது பாதுகாப்பு அமைச்சருக்கு கொடுங்கன்னு எழுதல. அவர் ஒரு வார்த்தை தான் எழுதினார் அந்த ஃபைல்ல. த பென் இஸ் மைட்டியர் தேன் த சோர்ட். வாளின் வலிமையை விட பேனாவின் வலிமை அதிகமானது அப்படின்னு ஒரு வரி எழுதி கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா ஐஐடி கரக்பூர் வந்தது. இதுதான் ஐஐடி கரக்பூர் வந்த வரலாறு. இந்தியாவுடைய முதல் ஐஐடி கரக்பூர்ல தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்ப மிஸ்ஸஸ் காந்தி மேல வந்து அதாவது கரண்ட் பாலிட்டிஷியன் மேல வந்து பொதுவா குறைகள் அதிகமாக பார்க்கப்படும். நிறைகள் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் தான் அதிகமாக உணரப்படும். இவங்க வந்து எவ்வளவு வந்து அவங்க மேல குறை சொன்னாங்க. சைலண்ட் வேலி ஆஃப் கேரளா, அது இன்னைக்கு வரைக்கும் சைலண்ட் வேலியா பத்திரமா இருக்கு. நான் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பத்திரமா இருக்கிறதுக்கு மிஸ்ஸஸ் காந்தி தான் காரணம். எவ்வளவோ பிரஷர் இந்த சைலண்ட் வேலியை குறைச்சிடணும். நீங்க சைபீரியா வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் கண்ணு வைக்கிறாங்களே, எவ்வளவு கண்ணு வைக்கிறாங்க அதுல உள்ள வளர்த்த. அது மாதிரி சைலண்ட் வேலி வந்து ஆக்கிரமிக்கணும்னு எவ்வளவு பிரஷர் இருந்தது. பட் மிஸ்ஸஸ் காந்தி ஸ்டூட் அகேன்ஸ்ட் இட். அது மாதிரி அடிப்படை பண்பு நலன்கள்ல தீவிரமாக இருந்தவர்களாக நம்முடைய ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு அது இல்லை. அது ரொம்ப வருத்தத்திற்குரியது. அதாவது இன்று மிகச்சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி, தொழிலகங்களாக இருந்தாலும் சரி, சூழலியல் பாதுகாக்கப்பட்ட ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரியாக ஒரு பகுதியை, காட்ஸ் ஓன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே
அதையெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கும், அழிப்பதற்கும், வேறு வளர்ச்சிங்கிற பெயர்ல கையகப்படுத்திக் கொள்வதற்கும் ஏராளமான நபர்கள் ஒவ்வொரு காலத்திலயும் முயற்சி செய்தாங்க. அவங்களெல்லாம் தாண்டி வேறு சிலர் அதுல உறுதியாக நின்னதுனால தான் அவையெல்லாம் இன்று நமக்கு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய செய்தி தானே சார். ஆமாங்க. அத இன்னைக்கு நம்ம பாருங்க ரியலைஸ் பண்றது இல்ல. ஆரவல்லி எப்படிப்பட்ட மலைத்தொடர்? அதனுடைய ஜியோகிராபிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன? அதனுடைய இம்பாக்ட் ஆன் என்விரான்மென்ட் என்ன? 100 அடிக்கு கீழ உள்ளதெல்லாம் வந்து இது இல்ல. 100 மீட்டருக்கு 100 மீட்டருக்கு கீழ உள்ளதெல்லாம் மலையே இல்ல. அது என்ன வேணாலும் அடிச்சு நொறுக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அத அப்ரூவ் பண்ணி, நல்ல வேளையா இப்போ உள்ள பெஞ்ச் வந்து அத வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட தீய விளைவுகளை ஏற்படுத்தும்? அப்படி பண்ணிட்டா? வளர்ச்சிக்காக எல்லாம் செய்ய வேண்டியது தானே சார். அதையும் சொல்லிருவாங்க சார். வளர்ச்சின்னா ஆல் ஆமா. இஸ் ஃபேர். டெவலப்மென்ட். டெவலப்மெண்ட் ஆல் இஸ் ஃபேர் இன் நான் டெவலப்மென்ட் டெவலப்மெண்ட் வாரோட எக்கனாமிக்ஸ் சேர்த்து டெவலப்மெண்ட்டையும் சேர்த்துருவாங்க. ஆமா. இல்ல நான் டெவலப்மென்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்காக தான் எம்.ஏ. படிக்கிறது மான்செஸ்டருக்கு என்னை அனுப்பி வச்சாங்க, அரசாங்கத்துல இருந்து. ஒரு பெரிய நூல். அந்த ஆசிரியர் பேர் மறந்துட்டேன். அதுதான் முதல்ல படிச்சேன். அந்த டைட்டில் என்ன? டெவலப்மென்ட் ஃபார் ஹோம். அதான் டைட்டில். அந்த புத்தகத்துடைய டைட்டிலே அதுதான். வரிசையா வந்து கொண்டு வருவாரு. கடைசியில வந்து அவரு வந்து சொல்றாரு, ஹவ் டஸ் டெவலப்மென்ட் டேக் பிளேஸ்? அவர் சொன்ன வார்த்தை. International development accidentally take place amidst all the greed and power mongering of superpowers of the world. International development accidentally take place. இதுதான் அவர் சொன்னது. உண்மையில நடக்கிறது இதுதான். இப்போ என்விரான்மெண்ட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு பூவுலகின் நண்பர்கள் மாரி நல்ல மன உள்ளங்கள் வந்து ஃபைட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து வல்லமை கிடையாது. நல்ல உள்ளங்கள் தான். ஆனால் பொலிட்டிக்கல் பவர்ல உள்ளவங்க அத சப்போர்ட் பண்றாங்கல்ல. சைலண்ட் வேலிய புரொடெக்ட் பண்ணணும்னு பேராசிரியர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது? ஆனால் அதனுடைய உண்மையை உணர்ந்து, அதனுடைய நேர்மையை உணர்ந்து, அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் அதை அங்கீகரிக்கிறாங்கல்ல. அந்நியாரம் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும். அது பாதுகாக்கப்படும். மிசஸ் காந்தி அது மாரி பாதுகாத்தாங்க. மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு உள்ளவங்க நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்துங்க உலகத்திலேயே அரிய இது கடல் வாழ் இனங்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. இப்ப அத வந்து இவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஹப்பா மாத்துறதுக்கு பாக்குறாங்க. நாசமா போயிரும் அந்த இடம். இந்தியாவுக்கு மட்டும் இழப்பு இல்லை. உலகத்துக்கே இழப்பு அது வந்து. ஆனா அத பத்தி அவங்க கவலைப்படல. தே ஆர் கோயிங் அஹெட். நாங்க எங்க சிசிஜி குரூப்ல இருந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து எழுதினோம். பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சோம். பிரசிடென்ட் அதை நிப்பாட்ட முடியாது. அதிகாரம் உள்ளவங்கன்னு. பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட சுற்றுப்புற சூழல் உள்ள ஒரு அதிகாரிக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் அது மேல நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அத வந்து இங்க அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து அனுப்பி வச்சாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அவர. இது வந்திருக்கு இப்படி ஒரு கடிதம்னு அனுப்பி வச்சதுக்கே அவருக்கு டிரான்ஸ்ஃபர். இதான் நடந்தது. இன்னைக்கு நடக்கிறது இதுதான். அந்த விழால பேசும்போது முதலமைச்சர் இறுதியாக சொல்றாரு சார், இனி அடுத்து வரப்போவதும் திமுக ஆட்சி தான். அப்போ இதை விட பெரிய அளவுல உலகின் கவனத்தை ஈர்க்கும் வகையில சென்னையிலேயே பன்னாட்டு புத்தக திருவிழாவை நடத்துவோம். தமிழ்நாடு முழுக்க மேலும் பல பிரம்மாண்டமான நூலகங்களை அறிவு கோயில்களாக எழுப்புவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ரொம்ப வரவேற்பு. உங்களுக்கு நினைவு இருக்கும் இவரு ஜவஹர்லால் என்ன சொன்னாருன்னு. இன்று இந்தியாவின் நவீன கோயில்கள் நம்முடைய எஃகு ஆலைகள் தான் அப்படின்னு சொன்னார். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இன்று வந்து பொதுத்துறையில இருந்த பொதுத்துறையில உருவாக்கிய நாம் உருவாக்கிய ஆமா. ஏன்னா அந்நேரம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஜாம்ஷெட்பூர்ல உள்ள டாடா ஸ்டீல் ஒண்ணு மட்டும் தானே இருந்தது இந்தியாவிலேயே. வேற எங்கேயுமே கிடையாது. இவங்க தான் ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர் 3லயும் வந்து பெரிய உருக்காலைகளை வந்து இவங்க தான் இந்திய அரசு தான் உருவாக்குனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு தேவையானது ரொம்ப தேவையான ஒரு கருத்தை தேவையான நேரத்துல முதல்வர் சொல்லியிருக்காரு. படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போய்கிட்டே வருது மாணவர்கள் மத்தியில. அதனால இன்னைக்கு நம்முடைய கல்வி கருவூலங்கள் நம்முடைய ஆலயங்களாக கருதப்பட வேண்டியவை இப்படிப்பட்ட நூலகங்கள் தான் அப்படின்னு ரொம்ப பொருத்தமா சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ள வருத்தம் எல்லாங்க ஸ்டாலின் சொன்னாருங்கிறதுக்காக எதுக்கணும்னு அறிவுஜீவிகள்னு தங்களை சொல்லிக்கிற பல பேர் செய்யறாங்களே அதான் எனக்குள்ள வருத்தம். ஏன் நல்லது சொன்னா எடுத்துக்க வேண்டியதானே? அது எப்படி சார் அவரு சொல்லலாம்? அதானே நாங்க தானே சார் சொல்லணும். இப்ப நானும் நீங்களும் இவங்க வந்து இந்த மாதிரி செம்மொழிகள் உள்ள இலக்கியங்களுக்கு வந்து பரிசு கொடுக்க தீர்மானிச்சிருக்காங்க. அப்ப பரிசுக்கு எந்த குழு அமைச்சிருக்காங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்போம். அதுல ஏதாவது தவறு நடக்கிற மாதிரி இருந்தா சுட்டி காட்டுவோம். இது எல்லாம் நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. ஆனா செம்மொழி இலக்கியங்களுக்கு பரிசளிக்கப்படும் சொன்னோன்னே இவர் யார் இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கறது வந்து என்ன? அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க.
அது அந்த மனநிலை வந்து உண்மையிலேயே ஒரு பக்கச்சார்போடு கூடிய மனநிலை. வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து கருத்துக்கு போகாம ஏற்கனவே வச்சிருக்கிற முன் முடிவுகள்ல இருந்து ஒருவரை பேர சொன்ன உடனே வெறுப்போடு பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஆமா. நடைமுறை. அது மனநிலை இல்லை. மன உலை. ஆமா. மனம் உலை. முதலமைச்சர் இந்த மீட்டிங்ல மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். வரும்போது இன்னும் அதிகமாக நூலகங்களை கட்டுவோம் அப்படின்னு, பெரிய நூலகங்களை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பெரிய அளவுல புத்தக திருவிழாக்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திமுகவை வீழ்த்துவதற்கு புதிய கட்சிகள் எங்களோடு இணைய வேண்டும் அப்படின்னு எப்போ பேசினாலும் ஆம், இது தேர்தல், அரசியல், வாக்கு, கூட்டணி தவிர வேற எதுவும் பேசாத கட்சிகள் எல்லாம் எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஹம், ஒரு அழைப்பை என்டிஏல இருக்கக்கூடியவங்க முன்வைக்கிறாங்க. திமுகவை வீழ்த்த புதிய கட்சிகள் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ராம்தாஸ் வந்து என்டிஏ கூட்டணியில சேர்வாரா மாட்டாராங்கிற கேள்வி இருக்கு. அவர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட வாக்குறுதிகளை, அவர் தெரிவித்த வாக்குறுதிகளை ஓட்டு பெறுவதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாரு. அந்த அறிவிப்புகளை ரிஜெக்ட் பண்றாரு. அதனால அவர் என்டிஏ பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிந்த முடிவுக்கு சிலர் வந்துடுறாங்க. அது அது அப்படித்தானா? அது அப்படித்தானா? அப்படின்னு நினைக்கல. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மறையான கருத்தை இன்னொரு நாள் சொல்லிட்டு, அந்த எதிர்மறையான கருத்தோட நிக்கிற பழக்கமும் அவங்களுக்கு உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியில அது மாரி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதனால அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் வந்து இவங்க கூட என்டிஏ கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாருன்னா, அதற்கு ஒரே காரணம், வலுவான காரணம் என்னவாக இருக்கும் என்றால், அன்புமணி அங்க இருக்காரு. அன்புமணி கூட இவர் சேர்ந்து பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு இடையில விரிசல் அந்த அளவுக்கு ஏற்பட்டு போச்சு. அதனால அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன். பாஸ்ட் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு. பழைய வரலாறு. ஓகே. அதுல எந்தெந்த கட்சிகள் எங்க கூட்டணியில இணையும் என்பதை 23ஆம் தேதி பிரதமருடைய மேடையில அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மேடையில இருக்கக்கூடியவர்களை வைத்துதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் போல தெரியுது அது. ஆஹ் ஆனா அதுல வந்து டாக்டர் ராமதாஸ் இப்போ ஊசலாட்டத்துல அல்லது இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார். நேற்று கூட முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியதாக ஒரு செய்தி இருக்குது. அது தவிர இன்னொரு முக்கியமான செய்தி நிறைவு செய்யறதுக்கு முன்னால இன்னும் ஒரு சின்ன 2 செய்தி சார். அதை முதல்ல பேசிட்டு அந்த விஜய் செய்திக்கு வர்றேன். புதியவர்களுக்கு வழிவிட்டு பழைய தலைமுறையினர் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு நிதின் கட்கரி ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. அது தொழில்துறை எல்லா துறைகள்லயும் தான் அவர் வந்து சொல்றாரு. பேசுற கான்டெக்ட் வந்து ஒரு தொழில்துறையில பேசுறாரு. ஆனா புதியவர்களுக்கு வழிவிட்டு பழைய தலைமுறையினர் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான செய்தியாக மீடியாவுக்கு அது ஒரு சென்சேஷனல் டாபிக்காக வருது. நிதின் கட்கரி பேசினதுனால வருதா? எப்படி அது? நிதின் கட்காரி பேசுனதுனாலதான். ஏன்னா அவரு நாக்பூர் பக்கத்துல இருந்து ரொம்ப நெருங்கின ஒருத்தர் இருக்கிறவரு. அதனால அவர் பேசுறதுனால வருது. ஆனா நாக்பூர் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் நடக்கும். நெருங்கினவர்கள் எல்லாம் சொல்வதனால் எதுவும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் வந்து மோடி அவர்கள் மேல அவங்களுக்கு சில விஷயங்கள் அதிருப்தி இருக்கலாம். இருக்கு. ஆனா எதுல அவங்க வந்து இவரை தொடர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னா, வாஜ்பாயிடம் இல்லாத ஒரு மனத்துணிவு சில விஷயங்கள். பொதுவாக இந்த நாட்டில் நடுநிலைமையாளர்கள் என்று கருதப்படுபவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அதையெல்லாம் துணிஞ்சு மோடி செய்றாரு. அது இவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால ஹி இஸ் த பெஸ்ட் பெட் இந்த மாரி காரியம்லாம் பண்றதுக்கு. அப்படிங்கிற காரணத்தினால தான் அவங்க தொடர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆதரவு குறையறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இனிமேல் வரலாம். இன்னைக்கு வரைக்கும் மோடி மேல தான் அவங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த அந்த ஆதரவு மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஆதரவு அடுத்து இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத மாநிலங்கள்ல பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மேற்கு வங்கத்துல போய் அவர் பேசும்போது காட்டாட்சி முடிவுக்கு வந்து வளர்ச்சி மேற்கு வங்கத்துக்கு வரணும்னா மமதா ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. மமதா ஆட்சிய அதுக்கு காட்டாட்சி அதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க நேர்மையான வழிமுறை பயன்படுத்தல. நான் இப்ப மேற்கு வங்கத்தில் இருக்கேன். நான் 3, 4 நாட்களாக சில பேர்ட்ட பேசிட்டு இருக்கேன் நானு. என்னுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் சர்வீஸ்ல உள்ளவங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எப்படியெல்லாம் சிக்கல் உருவாகுதுன்னா, 2002 எலக்டோரல் ரோல் வந்து ஒருத்தர் பேர் வந்து எஸ்கே சௌதுரின்றது இருக்கு.
இப்ப இதுல வந்து ஆதார் கார்டு கொடுக்கும்போது முழு நேம் பேரை கொடுக்கணும். அதனால வந்து சுனில்குமார் சௌத்ரின்னு குடுத்திருக்காரு. எஸ்.கே. சௌத்ரி. இங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போதும் சுனில்குமார் சௌத்ரின்னு குடுத்திருக்காரு. கண்டெஸ்டபிள். அவர் பேரு இப்ப எலக்டோரல்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து இவங்க சிபிஎஸ்இ பரீட்சை நடக்குது. அதுல ஒரு சர்டிபிகேட் குடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட்ல டேட் ஆஃப் பர்த் எல்லா விவரமும் நம்மள பத்தின விவரங்கள்லாம் இருக்கும். இதை எலக்ஷன் கமிஷன் சொல்லுது அக்செப்டபிள் டாக்குமெண்ட். இப்ப அதே மாரி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சிலபஸ்ல மத்தியமிக் பரீட்சைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மத்தியமிக், உச்ச மத்தியமிக். இது கிளாஸ் 10 +2. அது நாங்க மத்தியமிக், உச்ச மத்தியமிக் சொல்லுவோம். இந்த பரீட்சை சான்றிதழ வந்து நாட் அக்செப்டபிள் டாக்குமெண்ட் எழுதி குடுத்திருக்காங்க எலக்ஷன் கமிஷன். இதுல எந்த நேர்மையாவது இருக்கா? அப்ப இவங்க ஸ்டேட் வந்து நேர்மையான கவர்மெண்ட்டுக்கு முறையில வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாட்டுப்பற்றே கிடையாது இல்ல சார். அவங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மட்டும் இந்தியா இல்லங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடைய எல்லா ஸ்டேட்ல அலுவலகங்களுமே இருக்கிற நாட்டு எல்லாருக்கும். பற்று இல்லாதது. ஆமா. ஸ்டேட் டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷனும் அது மாரி இவங்க குடுக்குற சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு சொல்லி இருந்தா, இதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப இப்படிப்பட்ட வழிமுறைகளின் மூலமாகத்தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இவங்க மம்தா பானர்ஜிய நான் வந்து அவர் உலகின் மிகச்சிறந்த ஜனநாயகவாதின்னு நான் என்னைக்குமே சொன்னதில்ல. அவங்கட்ட வந்து இது ரொம்ப இது வந்து இருக்கிறது. எதேச்சதிகாரத்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சில பேர் கேட்கறாங்க. நீங்க என்ன நரேந்திர மோடிய எதிர்த்துட்டு மம்தா பானர்ஜி சப்போர்ட் பண்றீங்கன்னு. நான் சொல்றது எவ்வளவு எதேச்சதிகார தன்மை இருந்தாலும், ஜனநாயகத்தை குலைக்கும் முயற்சிகளிலும் ஈடுபடுவதில்லை. குலைப்பதற்கான வலிமையும் மம்தா பானர்ஜிக்கு கிடையாது. அவங்க திரும்ப திரும்ப தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இப்படி எதிர்பார்க்கிறவங்கள தேர்தல்ல நம்ம பாடம் புகட்ட முடியும். அவங்கள திருத்த முடியும். ஆனா இந்த நாட்டு ஜனநாயகத்தையே குலைக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம எப்படி திருத்த முடியும்? அவங்க தான் நம்மள திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஜனநாயகம் மண்ணாங்கட்டின்னு அப்படின்னு அவங்க தான் நம்மள திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் நரேந்திர மோடி எதிர்க்கிறேன். இன்னைக்கு இந்த இந்த 4 நாள் இங்க இருந்ததுல பல்வேறுபட்ட இவங்கட்ட அதிகாரிகள்ட்ட வந்து நான் பிடிஓ லெவல்ல இருந்து மேல உள்ள லெவல் வரைக்கும் நான் எதுக்காக பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் பேசுறதோட அவங்க பேசுறத கேட்டது தான் ஜாஸ்தி. ஒரு பிடிஓ ஆபீஸ் வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க மக்கள் வந்து. அந்த பிடிஓ மேல எந்த தப்பும் இல்ல. அவர்தான் பிஎல்ஓ பிளாக் லெவல் பிளாக்ல. ஆபீசர். இப்ப ஓகே. அவர் அவர் மேல எதனால கோவம் வருதுன்னா, அவர்ட்ட போய் கேட்டா, சரி அவர் என்ன செய்ய முடியும்? ஆமா இந்த மாரி உத்தரவு வந்திருக்கு. நாங்க மேல எழுதியிருக்கோம்னு தான் சொல்ல முடியும். ஆனா அந்த எஸ்.கே. சௌத்ரி வந்து என்ன சொல்றாரு? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என் முழு பேர் எழுதியிருக்கேன் சுனில்குமார்னு உடனே நான் வந்து ஓட்டரா இல்லாம போயிருவேனா? இப்ப பெங்காலிஸ் வந்து கூட்டமா இருந்தா அவங்கட்ட வந்து மாப் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டேட்ஸ்மேன் ஒரு எடிட்டர் அந்த காலத்திலேயே வந்து ஜவஹர்லால் நேருக்கு எழுதினாரு. தேர் இஸ் a வெரி ஒரியிங் டெண்டன்சி. ஒரு 10 பேர் கூட்டமா போயிட்டாங்கன்னா, கார்ல வந்து ஒரு கார் இன்னொருத்தர் ஒரு பையன பெடஸ்ட்ரியன அடிச்சுட்டா, யார் மேல தப்புன்னே கேட்காம, உடனே அந்த கார் டிரைவர வெளியில இழுத்து கொல்ற மனப்பான்மை வந்துகிட்டு இருக்கு ஜவஹர். இத நீங்க பார்க்கணும்னு சொல்லி அந்நேரம் எழுதினாரு. இந்த இதுல வந்து பார்ட்டிஷன் சமயத்துல வந்து இங்க வந்து உடைமைகளை எல்லாம் இழந்து கோடிக்கணக்கான மக்கள் இங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கோடி இல்ல பல லட்சக்கணக்கான மக்கள் இங்க கல்கத்தாவுக்கு வந்தபோது அவங்களுடைய ஆத்திரம் ஆங்காரம் எல்லாமே வந்து இப்படி மாப் வயலன்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருந்தது. இது சைக்கலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன். அது தொடர்ந்தது. அப்ப பெங்காலிஸே இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஆத்திரத்தை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. வீடியோ மேல தவறு இல்லை அப்படிங்கறத பத்தி இல்ல. எனக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் தெரியுது. ஒரு பிடிஓ வந்து இத வந்து வேலைய விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த அழுத்தத்துல என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு. இந்த மாரி பல சம்பவங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் எலக்ஷன் கமிஷனுடைய அப்ரோச். பேசிக் அப்ரோச் இஸ் ராங். அவங்களுடைய இது. மத்ததுலலாம் வந்து 4 சான்ஸ் குடுத்தாங்கன்னா, ஒரு அதிகாரி என்ன சொன்னாரு, வெஸ்ட் பெங்கால் 2 சான்ஸ் தான் குடுக்குறாங்க. அந்த ரிவிஷன பத்தி இது பண்றதுக்கு, அப்பீல் பண்றதுக்கு. அப்படி எனக்கு அந்த விவரம் தெரியல. ஆனா இந்த அளவுக்கு தெரிஞ்சது. மத்த ஸ்டேட்ல 4 சான்ஸ் குடுத்தாங்கன்னா, இங்க 2 சான்ஸ் தான் குடுக்குறாங்க. அதையும் தவிர இவரு செக்ரட்டரியில ஒருத்தர் சொல்றாரு, சார் ஒரு மாவட்டத்துல வந்து மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துல தான் வச்சு விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ரிவிஷன் பெட்டிஷன்லாம். ஒரு மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர் ரிவிஷன் பெட்டிஷனுக்கு ரெடியா இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் எப்படி சார் 1,00,000 பேர விசாரிப்பாரு? அது மட்டும் இல்ல. இதுல வந்து நீங்க அரசு அலுவலகங்கள்ல தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்களா? முனிசிபாலிட்டியில வந்து நம்ம வந்து தேர்தல் பூத் வச்சிருக்கோம். இத்தன நாளா வச்சிருந்திருக்கோம். ஸ்கூல்ல வைக்கிற மாரி, பெங்கால்ல வச்சிருந்திருக்கோம். முனிசிபாலிட்டியில வந்து அங்க அரசு அலுவலகம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு முனிசிபல் டவுன்ல. அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல வைக்கலாம்னு சொன்னா, தேர்தல் அலுவலகம் சொல்லுதான், இல்ல, இல்ல அது அரசியல் சார்பு உள்ளது. நீங்க அங்க வைக்கக்கூடாது. அப்ப எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானே இங்க வந்து 4 நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. எப்படிப்பட்ட கீழ்த்தரமான முயற்சிகள் நடக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் மூலம் இவங்கள முடக்குறதுக்கு. தவறு. இது எல்லாமே தவறு. இதுதான் நடக்குது.
இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு பெற்ற, ஆதரவு பெற்ற, மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரஸ் வந்து மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டதுன்னு பிரதமர் பேசிட்டு இருக்கிறாரு சார். நேத்து கூட பேசியிருக்காரு அஸ்ஸாம்ல பேசும்போது. அது அது ஒரு பக்கம். ஆனா நீங்க வந்து எலக்ஷன் கமிஷனுடைய மனநிலை, செயல்பாடு அதை பத்தி சொன்னீங்க. சிபிஐயோட செயல்பாடு, சான்றிதழ் வாரியத்தோட செயல்பாடு என்னங்கிறது தமிழ்நாட்டுல 2 நாட்களாக மிக முக்கியமான செய்தியாக வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையாக விஜய் போயிருக்கிறாரு. அவர் கூட அவருடைய அரசியல் ஆலோசகரும் போயிருக்கிறதாக தெரியுது. ஜான் ஆரோக்கியசாமியும் போயிருக்கிறதாக தெரியுது. அப்படி ஒரு நாளிதழ்ல செய்தி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா மாநாடுகள் நடத்துவதற்கும் மற்ற கூட்டங்கள் நடத்துவதற்கும் வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்ததாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த நாளிதழ் செய்தியில சொல்றது. அது என்ன டைமென்ஷனுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதோட நம்ம இல்ல நிறைவு செய்வோம். அந்த செய்தி உண்மையா இருந்தா, உங்களுக்கு நினைவிருக்கும் திருச்சியில முதல்ல மாலை முரசு வந்து மக்கள் அரங்கம் நடத்தும் பொழுது, அப்பதான் இவர் வந்து ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருந்தாரு விஜய். அந்நேரம் நான் சொல்றேன், அவங்க மாநாட்டுக்கு வந்து 7,00,000 பேர் வந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆள் 12,00,000 15,00,000 பேசிட்டு இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 7,00,000 பேர் வந்ததாக செய்திகள்ல வந்து நம்பத்தகுந்த செய்திகள்ல வந்து செய்தி வந்திருந்தது. நான் நேரம் கேட்டேன், 7,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 100 ஆயிருக்குன்னா கூட ரூ. 7 கோடி ஆயிருக்கும். அடுத்து மீட்டிங் போட்ட கிரவுண்டுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து காம்பன்சேஷன் குடுக்கணும். அது ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வைக்கிறீங்க, லைட் அரேஞ்ச்மென்ட் பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் விஜய் வந்து நாங்க தூய்மையா லஞ்சத்த ஒழிப்போம்னு சொல்றாரு, சந்தோஷம். நேர்மையின்மையை ஒழிப்போம்னு சொல்றாரு, ஊழல ஒழிப்போம்னு சொல்றாரு, சந்தோஷம். முதல்ல இவர் என்ன சொல்லணும், இந்த 7 கோடியோ 10 கோடியோ எங்கிருந்து வந்துச்சுன்னு கணக்கு சொல்லணுமே. இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்க அவங்க சொல்லல. ஒருத்தர் வந்து சொன்னாரு, எனக்கு பதில் சொல்லிட்டு அவர் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு செலவழிக்க முடியாதுன்னாரு. சந்தோஷங்க. என்னுடைய கைப்பணத்திலிருந்து 10 கோடி ரூபாய் செலவழிச்சேன்னு அவர் சொல்லட்டும். இன்னும் பாராட்டுவோம். தன்னுடைய சொந்த கட்டடத்தை வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எம்ஜிஆர் கொடுக்கலையா? அத நம்ம பாராட்டலையா? அது மாதிரி இதை நம்ம பாராட்டுவோம். ஆனா சொல்லணும்ல. இன்னைக்கு வரைக்கும் சொல்லல எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லி. எல்லா கூட்டத்திலயும் நான் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இவன் சொன்னாரு, இது வந்து தீய ஆட்சி. இது வந்து திமுக ஆட்சி வந்து இது வந்து தூய ஆட்சினாரு. நான் சொன்னேன், தூய ஆட்சி இல்லைங்க. இது வந்து மாய ஆட்சி. இது தூய ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வெறும் மாய ஆட்சி. இன்னைக்கு இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா தூய அது உண்மையாக சக்தி சார். இருக்கும். தூய எப்படிங்க? சக்தி. அவங்கதான் ஆமா, தூய தூய சக்தி. சக்தி. சாரி. ஆமாமா. ஆமா. திமுக தீய சக்தி. நாங்க வந்து தூய சக்தினாரு. இது ஒரு மாய சக்தி. இது தூய சக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யாரோ தூய சக்தியா இருந்தா சொல்ல வேண்டியதுதானே, எங்கிருந்து எங்களுக்கு பணம் வருதுன்னு. உடனே ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, அப்ப டிஎம்கே, ஏடிஎம்கேலான்னாரு. நான் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா டிஎம்கே, ஏடிஎம்கேயும் நாங்க தான் இப்படி அரசியல் பண்றோம்னு சொல்லல. இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு முதல்ல. நாங்க ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. முதல்ல தன்னுடைய கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு நேர்மையாகவும் ஊழல் இல்லாம நடத்துறாருன்னு சொல்லி தெரியணும். இவர் கண்டிப்பா சொல்லணும். ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு வந்த தொந்தரவே, சுப்பிரமணிய சாமி மூலம் வந்த தொந்தரவே, அவர் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் பத்தி பேசினாரு. சுப்பிரமணிய சாமி வந்து கேள்வி கேட்டார். ரொம்ப சந்தோஷம். இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஹெக்டேக்கு பதில் சொல்ல முடியல. அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அது மாதிரி தான். ஆனா கிறிஸ்தவ அமைப்புகள் மூலம் பணம் வர்றது அப்படிங்கிறது கிறிஸ்தவ அமைப்புகள் உலகத்துல உள்ளது. இப்ப இதுல அமெரிக்காலாம் போய் பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்டர் வந்து பிரீச் பண்ணும்போது ஜனங்களுக்கு $5 $10 அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 1000 பேர் ஒவ்வொரு வாரமும் 1000 பேர் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா $5000 வரும். அவங்க நல்ல மனசோட அனுப்புறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து நல்ல மனசோட அனுப்புறவங்க. ஆனா இது இது அ ம மதத்தை வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக பெரும்பாலும், கிறிஸ்தவ சமயத்தை வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக பெரும்பாலும் அனுப்புறவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை. நம்ம அதுக்கு வந்து எஃப்சிஆர்ஐ இது மூலம் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணுங்கிறது நம்முடைய கடமை. அரசுடைய கடமை, நாட்டுடைய கடமை. ஆனா இவங்க சொல்றது வந்து இவருடைய கட்சிக்காக வேண்டி பல கோடி ரூபாய் ஹவாலா வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு ஹேஷியம் தான். ஏதோ ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. இத வச்சு நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. உண்மையாவே சிபிஐ தரப்புல இருந்து ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா, இது விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா, அப்ப அதுல ஏதாவது பூர்வாங்கம் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியும். அதுக்கு முன்னாடி அத பத்தி எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அந்த ஏசிபி விசாரிக்குதுன்னு சொல்றது இந்த மாதிரி ஏதேனும் காரணங்களால இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் அதுல வருது. அப்படி வரலாம். வாய்ப்பு ஆனா நான் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்ல. பேசுறதுக்கு தயாரா இல்ல. அது கரெக்ட் சார். அது கரெக்ட். உறுதி செய்யப்படாத தகவல்களை வச்சுட்டு பேச முடியாது. அதான் சிபிஐ ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டாலும் அதை உடனே அப்படியே ஏற்க முடியுமா? ஏற்க முடியாது. நம்ம ஈடியுடைய அறிக்கையில ஏற்க முடியுமா? அதான் ஆமா. நான் சொன்னேன்ல, ஈடி வந்து அவங்க எத்தனை கேஸ பத்தி வெளிப்படையா சொன்னாங்க. சோதனை அதுல அத்தனை இருக்குன்னு சொல்றதுல, ஈடி சொல்றதுல, ஈடி வந்து சொல்றாங்களே, நாங்கள் சோதனை நடத்தி விட்டோம். இத்தனை பேருக்கு இது பண்ணிட்டோம். அத்தனை அத்தனை கோடி கைப்பற்றி விட்டோம்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில
2% தான் அவங்க சார்ஜ் ஷீட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க சொன்னதுல எல்லாம், வழக்குகள்ல எல்லாம். அந்த 2%ல 1%, அதாவது 100ல 1 தான் இதுல வந்து முடிஞ்சிருக்கு. கோர்ட்ல வந்து தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. இது குற்றம் உள்ளவர்கள்ன்னு. அப்ப 99 பத்தி இவங்க தேவையில்லாத கதை தானே கட்டி விட்டாங்க. ஆனா சிபிஐட்ட வந்து ஒரு கன்வென்ஷன் ஒண்ணுங்க. அரசு அதிகாரிகள பொறுத்தமட்டில அந்த கன்வென்ஷன் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டது. இதுல வந்து பிரிலிமினரி என்குயரின்னு முதல்ல சொல்லுவாங்க. ஒருத்தர் மேல வந்து ஒரு கேஸ் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, பிரிலிமினரி என்குயரி பண்ணுவாங்க. அடுத்து சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படுவதற்கான தகவல் இருந்தா, அந்த பிரிலிமினரி என்குயரி அப்படிங்கிறது ஆர்சி என்று மாற்றப்படும். ரெகுலர் கேஸ் அப்படின்னு மாற்றப்படும். அந்த ரெகுலர் கேஸ் என்குயரிக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் பண்ணும்போது தான் சிபிஐ வந்து பத்திரிகைகளுக்கெல்லாம் தகவல் கொடுப்பாங்க. அந்த ஒரு கண்ணியம் இருந்தது. இதுல சில விதிவிலக்குகள் இருந்தது. சில பேர போட்டு தள்ளணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லா காலத்திலும் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க மேல வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் லீக் பண்ணுவாங்க. அவர் 2 வருஷம் படாத பாடுபடுவாரு. 2 வருஷம் கழிச்சு சரி அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லன்னு. அந்த மாரி சில அபூர்வமா சில கேஸ் நடந்திருக்கு. ஆனா சிபிஐ உடைய கன்வென்ஷன் வந்து சார்ஜ் ஷீட் போற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இதுலயும் வந்து சிபிஐ எப்படி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.